அது ஒரு அழகான அமைதியான அந்தியூர் காடு. காட்டுல உள்ள நடுப்பகுதியில் ஒரு அழகான குடிசை ஒன்று இருக்கு. அந்த குடிசையில தான் மங்கா குருவி வாழ்ந்து வருது. எவ்வளவு ரம்மியமா இருக்கு இந்த இயற்கையான சூழல். இதுல வாழ்றதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நண்பனான சிட்டுக்குருவியை பார்க்க போகுது மங்கா குருவி. இந்த பறவைங்களாம் எவ்வளவு வேகமா பறக்குதுங்க. நமக்கு அப்படியெல்லாம் பறக்க முடியும். பொறுமையாவே போவோம். சிட்டு சிட்டு வெளியில வா சிட்டு. எவ்வளவு நேரம் கூப்பிடுறதில்ல, தூங்கி எந்திரிச்சு வர்ற போலயே. நான் எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்கேன். சொல்லுவாங்க, என்ன இந்த பக்கம் வந்திருக்க? இல்லை சிட்டு, உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அப்புறம் காட்டில் மழைக்காலம் வேற ஆரம்பிக்க போதில்ல, அதெல்லாம் வா, தேவையான உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவோம். இல்லை சிட்டு, என்னால் முடியாது. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நீ வேணா போ, நான் நாளை பின்ன பார்த்துக்கிறேன். உன்னை திருத்தவே முடியாது. நீ எப்போ தான் உன் சோம்பேறித்தனத்தை விட போறியோ. இந்த மாதிரி சொல்லிட்டு மங்கா குருவி மட்டும் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்த உணவுப் பொருட்கள் போதும் எனக்கு. மழைக்காலம் முடிகிற வரை நான் தாங்கிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காட்டில் திடீர்னு பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. கருமேகங்கள் சூழ்ந்து கனமழை இருந்தது. மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வந்த சிட்டுக்குருவி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே சிட்டுக்குருவி மங்கா வீட்டுக்கு நடந்தே போகுது. நேராக மழையோட வேகம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. மழை நிற்கிற மாதிரியே தெரியல. அந்த சமயம் மங்கா குருவி தன்னோட வீட்டில் கொண்டு வந்திருந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. யார் அது இந்நேரத்தில் கதவை தட்டுறது? அதுவும் அந்த மழையில. ஆச்சுட்டு நீயா? நீ எப்படிங்க? ஐயோ, உன்னோட வீடு என்ன ஆச்சு? என்ன மன்னிச்சிடுவாங்க, நீ சொன்ன மாதிரியே இந்த மழையில என்னோட வீடு தாங்கல. எனக்கு 2 நாள் உன்னோட வீட்டுல இடம் கொடுப்பியா? நான் என்னோட வீட்டை சரி பண்ணிடுறேன். இன்னையோட இந்த சோம்பேறித்தனத்தையும் நான் விட்டுடுறேன். என்ன சொல்ற சிட்டு? ஒரே நாள்ல நீ இவ்வளவு நல்ல பிள்ளையா மாறிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ நீ மனசு மாறிட்டல்ல. உன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டதுக்கு நீ இந்த வீட்டிலேயே தங்கிக்கலாம். நானும் உன்னோட வீட்டை சரி பண்ணுறதுக்கு உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்ன மங்கா குருவி சிட்டுக்கு தன்னோட வீட்டில் இடம் கொடுத்து இருந்த உணவுப் பொருளை சிட்டுவுக்கும் கொடுத்துட்டு 2 பேரும் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு நிம்மதியாக அன்றைய இரவு தூங்கினாங்க.